அனைவருக்கும் காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல்கள். பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெண் கணவரை வரவேற்க வராங்க அப்படின்னா, நெத்தியில் பொட்டும் தலையில் பூ இல்லாமல் அந்த கணவரை வரவேற்றாங்க அப்படின்னா அந்த கணவருடைய ஆயுள் குறையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணவருக்கு சாதம் பார்த்தீங்கன்னா பரிமாறும் பொழுது நெத்தியில் கம்பல்சரி பொட்டு இருக்கணும், கையில் வளையல் இருக்கணும். முக்கியமாக நெத்தியில் பொட்டும் கையில் வளையல் இல்லாமல் எந்த ஒரு கணவருக்கும் பெண்கள் பார்த்தோன்னா சாதம் பார்த்தோன்னா பரிமாறக்கூடாது. அப்படி சாதத்தை பரிமாற வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவருக்கு ஆயுள் குறைஞ்சு கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பெண்கள் தெரியாமல் நிறைய தவறு செய்கிறாங்க. அந்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் காலம் சொல்லுவோம், தீட்டு காலம். அந்த தீட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் குளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கடலில் குளிக்கிறது, ஏரியில் குளிக்கிறது, இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல குளிக்கிறதோ இல்லை கடலில் குளிக்கிறதோ ஏரிகளில் குளிக்கிறதோ இது மாதிரி குளிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பாவங்களை சேர்த்துக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், தீர்த்த குடம் எடுக்கிறோம், தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறோம் அப்படின்னா அது மாதிரி புனித நதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த புனித நதியில் அந்த தீட்டு கலக்கும்போது என்ன ஆகுன்னா, அதன் மூலிமா அந்த பெண்களுக்கு தெரியாமல் நிறைய பாவங்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் தீட்டு காலங்களில் எந்த ஒரு பெண்ணும் போய் ஆற்றிலேயோ ஒரு நதிகளிலேயோ புனித நதியிலையோ குளிக்கிறத தவிர்த்துறது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பூஜை அறைக்கு பூஜை செய்ய போகும்போது தலையில் துண்டு கட்டிக்கிட்டு போயிட்டு பூஜை பண்ணவோ ஒரு விளக்கேற்றவோ ஒரு சாமி வணங்கவோ கூடாது. எப்பொழுதுமே தலையில் நிறைய பூ வச்சுக்கிட்டு, நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, கால் நிறைய கொலுசு போட்டுக்கிட்டு ஒரு மங்களகரமாக போய் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்திற்கும் அந்த பெண்ணின் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி. அப்போது இதெல்லாம் நம்ம இல்லாமல் செய்கிறதுனா என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் செய்கிற அந்த பிரார்த்தனைகள் எல்லாருக்கும் வீணாக போகுமே தவிர அதனால் பாவங்கள் சேர்க்குமே தவிர புண்ணியம் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஏற்படும். அதனால் வருங்காலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகாவது இதெல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய புண்ணியங்களும் உங்கள் கணவருடைய ஆயுளும் அதிகரித்து வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுன்னு சொல்லி இன்று தினம் ஒரு தகவல் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.